ஹாய் மை டியர் போலவுட் பெப்பர்ஸ். குட் மார்னிங்க. ஒரு 4-5 நாளாக ஒரு ஈவெண்ட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு 30 பேர் இருக்கான். ஆமாம், நம்ம அப்பா குடும்பம் மாதிரி. அப்பா குடும்பத்தில் 3000 பேர் இருப்பாங்க. இது குடும்பத்தில் ஒரு 30 பேர். அந்த 30 பேரை பார்த்து என்ன திருடம், அப்புறம் அட்வொகேட்டு, அப்புறம் நீதிபதி, அப்புறம் போலீஸ்காரு, அப்புறம் டாக்டரு, அப்புறம் ஆடிட்டரு, அப்புறம் இப்படி. ஆமாம், திருடன். ஆமாம், திருடுனா போலீஸ்கார் அவங்க அப்பா தானே, அவங்க சொந்தக்காரர் தானே. அப்படியே அப்படியே நோய் வந்தால் அப்படியே டாக்டரு, அப்படியே அட்வொகேட், இது ஆடிட்டரு, கணக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆக 30 பேர் அந்த குடும்பத்தில் எப்படிலாம் இந்த உலகத்தை ஏமாத்தினாலும் அப்படியே ஒண்டிக்கு ஒண்டி கமிட்மெண்ட்டு அப்படியே அப்படியே தப்பிச்சு போகலாம். அப்பா குடும்பம் மாதிரி. அப்பா எப்படி 3000 பேர் ஒரே இது, 2 கோடி பேர் அல்ல கைங்க. அதான் அந்த பின்னாடி திருட்டு பசங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி கொஞ்சம் நாடுகளை பற்றி நான் பேச போகிறேன். ஒரு வீட்டை பற்றி சொல்லிட்டோம். ஒரு வீட்டில் 30 பேர் திருட்டு பசங்க. எந்த போலீஸும் பிடிக்க முடியாது, எந்த வக்கீலும் பிடிக்க முடியாது, எந்த ஜட்ஜும் பிடிக்க முடியாது. உடம்பு சரியில்லாமல் போயிட்டா டாக்டர் அங்கேயே இருக்கான். இயற்கை அவனை வச்சு செய்யப்போகுது. நேற்று ஒரு பிளேன் ஆக்சிடென்ட் பார்த்தியா? அப்புறம் கேரளாவில் ஒரு கப்பல், சரக்கு கப்பல் ஒன்று எரிஞ்சுன்னு கிடக்குது. டோட்டலாக இனிமேல் டெய்லி இந்த மாதிரி தான் நடக்கும். பாவிகள் எல்லோரும் எரிஞ்சு சாவிங்க. இது சாபம். அடுத்த வீடியோவில் பாவம், நீ பண்ண பாவத்தை பற்றி பேசுகிறேன்.